நடிகை சில்க் ஸ்மிதாவின் சடலத்துடன் இச்சையை தீர்த்து கொண்டனர் சில பிரபலங்கள் என்று கூறப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து பிரபல நடிகரும் சர்ச்சைக்குரிய பத்திரிகையாளருமான பைல்வான் ரங்கநாதன் இந்த சம்பவம் உண்மையா இல்லையா என்பதை பற்றி பேசியிருக்கிறார். இது பரபரப்பை கிளப்பி வருகிறது. மறைந்த நடிகை சில்க் ஸ்மிதா குறித்து அவ்வப்போது விவகாரமான தகவல்கள் இணையத்தில் வெளியாவது வாடிக்கை. இந்தியாவின் மர்லின் மன்றோ, தென்னாட்டு பேரழகி, காந்த கண்ணழகி என பல பெயர்களால் அழைக்கப்பட்டவர்தான் நடிகை சில்க் ஸ்மிதா. இவருக்கு தற்போது மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. 90களில் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் நடிகை சில்க் ஸ்மிதா என்றால் அது மிகையாகாது. தற்போது இருக்கும் இலசுகளும் கிளுகிழுப்பு தேடும் நாயகியாக நடிகை சில்க் ஸ்மிதா இருக்கிறார். சில்க் ஸ்மிதாவின் 28 வயது நினைவு தினம் சமீபத்தில் அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் பிரபல சினிமா விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் நடிகை சில்க் ஸ்மிதா குறித்து பேசிய பழைய வீடியோ ஒன்று திடீரென தற்போது இணையத்தில் வைரலாகியிருக்கிறது. அதில் அவர் கூறியதாவது, 80களில் கவர்ச்சி கன்னியாக வலம் வந்தவர் நடிகை சில்க் ஸ்மிதா. இவர் படத்தில் ஒரு டான்ஸ் ஆடினாலே போதும், அந்த படத்தை பார்க்க கூட்டம் கூட்டமாக ரசிகர்கள் தியேட்டருக்கு வருவார்கள். அந்த அளவுக்கு சில்க் ஸ்மிதா தயாரிப்பாளரின் ஆபத் பாண்டவனாக திகழ்ந்தார். ஆனால் அவருடைய மரணம் மிகுந்த மர்மம் நிறைந்ததாகவும் கொலையா தற்கொலையா என்று இதுவரை விவாதமாக தொடர்கிறது என்றும் பேசினார். ஒரு கட்டத்தில் அவருடைய மரணத்திற்கான காரணம் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. சில்க் ஸ்மிதா மறைந்த பிறகும் அவருடன் சிலர் தங்களுடைய இச்சையை தீர்த்து கொண்டார்கள் என்ற செய்தி அந்த நேரத்தில் காட்டுத்தீ போல பரவியது உண்மை. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா இல்லையா என்றால் எனக்கு தெரியாது. அந்த பிணவரை கூடத்தில் வேலை செய்த நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிணவரையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எப்போதுமே குடிபோதையில் தான் இருப்பார்கள். ஏனென்றால் பிணவரையில் மோசமான துர்நாற்றம் வீசும். அதை சகித்து கொண்டுதான் வேலை செய்ய வேண்டிய சூழல். சில்க் ஸ்மிதாவை கோடீஸ்வரன் விரும்பினான், ஏழையும் விரும்பினான், கிழவனும் விரும்பினான், வயசு பையனும் விரும்பினான். ஒரு முறையாவது சில்க் ஸ்மிதாவை கண்ணால் பார்த்து விடுவோமா என்றெல்லாம் தவம் கிடந்தார்கள். இப்படி இருக்கும்போது பிறந்த மேனியுடன் இருக்கும் சில்க் ஸ்மிதாவை பார்த்தவுடன் அவனது உள் உணர்வு மிருகத்தனமாக மாறியிருக்கலாம். அந்த மிருகத்தனம் தவறான செயலை தூண்டுவதற்கு தூண்டுகோலாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு செய்தி அப்போது பரபரப்பாக பேசப்பட தவிர இது நடந்ததா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது என பேசியிருக்கிறார் நடிகர் பைல்வான் ரங்கநாதன். அப்புறம் என்ன இந்த நியூஸை போட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பைல்வான் ரங்கநாதை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஊதி பெருசாகனா அவர் அடிச்சு காலே கிடையாது. ஆனால் உண்மையிலே நடிகர் சில்க் ஸ்மிதா இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சாங்களா அப்படின்னு சொல்லும்போது அது உண்மைதான் சொல்கிறாங்க. ஏன்னா சில்க் ஸ்மிதா சாப்பிட்ட ஆப்பிளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு ஏலம் விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு சில்க் ஸ்மிதா மேலே எல்லாருமே அந்த டைமில் வேறு லெவலில் அது எப்படி சொல்கிறது, அவங்க மேலே அழகில் மயங்கியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த டைமில் ரஜினி கமலுக்கு நிகராக சம்பளம் வாங்கியிருந்த இவங்க தமிழ் சினிமா மட்டும் இல்லாத தெலுங்கு சினிமா, ஹிந்தி சினிமான்னு செம்ம கலக்குனாங்க. இவங்களோட பேரை வச்சு ஒரு படமே அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. தமிழ் சினிமாவில் வரும்பொழுது ஒரு நடிகையாக தான் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்ட இவங்களுக்கு கவர்ச்சியாக காட்டினா தான் இந்த உலகம் பிடிக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தன்னை கவர்ச்சியாக மாற்றி கொண்ட இவங்களோட மனசு ரொம்பவே தூய்மையானதுன்னு சொல்லலாம். ஏன்னா கடைசி காலத்தில் இவங்க காதலிச்சவனை ஏமாற்றி, அவங்க பணம் கொடுத்தவனை ஏமாற்றி நிறைய கஷ்டப்படுறதுனால தான் இவங்க சூசைட் பண்ணி இறந்தாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். சில்க் ஸ்மிதா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.